வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி மற்றும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு இவர்கள் இருவருடன் தான் நாம் பயணிக்க இருக்கிறோம். சார் வணக்கம். தியாகு அவரிடமிருந்தே இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். விவசாயிகள் பிரச்சனைக்காக எதிர்க்கட்சி தலைவர் திமுக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூடிய கூட்டத்தில் பல்வேறு கட்சிகள் கலந்துருக்கிறாங்க. இறுதி நேரத்தில் இடதுசாரிகளும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அவர்கள் நடத்திய ஒரு மாநாட்டில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் அவர்கள் பேசியது இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்பது முதன்மையான ஒரு கோரிக்கையை வச்சு பேசியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசுன்னு சொல்கிறது அவங்க மாநில அரசை தான் இல்லையா, இந்திய அரசை பற்றி அல்ல. இப்போ அடிப்படையில் என்னென்னா, விவசாயிகள் பிரச்சனைக்காக தமிழக அரசு ஒரு உருப்படியாக எதுவும் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது பார்க்க போனால் ஆளுங்கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். டெல்லியில் போராட்டம் தொடர்வது மட்டுமல்ல, பண்ண இயலாத சூழலில் இருக்காங்கங்கிறீங்க நீங்கள்? இயலாதல்ல, பண்ணலை, கையாளாகாத சூழல் அது. அவங்க வேறு விஷயங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனைகளை ஒட்டி நாம் இதை சொல்ல முடியும். மாநில அரசு ஒரு செயல்படாத அரசாக இருக்கிறது. குறிப்பாக அரசியல் அரங்கத்தில் நிர்வாகத்துறையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அது வேறு செய்தி. அது யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது நடந்துக்கிட்டு இருக்கும் நிர்வாகத்துறையில். ஆனால் அரசியல் அரங்கத்தில் எதுவுமே செயல்பட முடியாத சூழல். ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசினுடைய வாதம் நிராகரிக்கப்பட்டு மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எங்களுக்கு அது மாதிரி உத்தரவிட அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்து, அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் கூடுகிற போது தமிழக அரசின் தரப்பில் அதை வலியுறுத்துவதற்கு அங்கே யாருமே இல்லை. மிக சர்வசாதாரணமாக தள்ளி போடுறாங்க, ஒத்தி போடுறாங்க நீதிபதிகள். 4 நாளைக்குள்ளே நாங்கள் முதல்ல 1 மாதம், அப்புறம் 4 நாள், முதல்ல இந்திய அரசு ஒத்துக்கொள்ளுது, அப்புறம் பின்வாங்குது, அப்புறம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாடாளுமன்றத்துக்கு அதிகாரங்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், காவிரி தீர்ப்பாயத்தையே ஒழித்து கட்டுவதற்கான ஒரு புதிய சட்ட திருத்தத்தை உமாபாரதி மார்ச் 15ஆம் தேதியே கொண்டு வந்துட்டாங்க. இது குறித்து இதுவரை தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு நிலைப்பாடு இல்லை. அவங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, தஞ்சாவூரில் தோழர் மணியரசன் தலைமையில் நடந்து கொண்டிருந்த இந்த காவிரி தாய் காப்பு போராட்டம் இருக்குது பாருங்கள், அந்த தொடர் முற்றுகை போராட்டத்திற்கு வைத்திலிங்கம் போகிறாரு. தமிழக அரசினுடைய சார்பில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க போகிறாங்க. இவங்க போய் சந்தித்து பேசுகிறாங்க. இந்த எந்த சட்ட முன்வடிவினுடைய அந்த படிவத்தை அவங்கள்ட்ட, அதனுடைய படியை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, சரி இது குறித்து முதலமைச்சருடைய அறிக்கை வெளிவரும், முதலமைச்சர் அறிக்கை வெளியிடுவார். அவங்க பதிலுக்கு சொல்கிறாங்க, இந்த அறிக்கை வெளிவந்த பிறகு நாங்கள் போராட்டத்தை தொடர்வதா என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுறோம். இதுவரை அது குறித்து தமிழக அரசினுடைய நிலைப்பாடு முதலமைச்சரிடமிருந்தோ வேறு யாரிடமிருந்தோ வரவில்லை. அதாவது இந்திய அரசினுடைய இந்த முக்கியமான ஒரு நடவடிக்கையை 75 முதல் போராடி நாம் அடைந்திருக்கிற அந்த முன்னேற்றத்தை ஒழித்து கட்டுவது, ஒரே அடியில் ஒழித்து கட்டுகிறது. காவிரி தீர்ப்பாயத்தை கலைச்சிருவாங்க, இன்னொரு தரம் பேச்சுவார்த்தை, இன்னொரு தரம் மீண்டும் ஒரு தீர்ப்பாயம், அது ஒற்றை தீர்ப்பாயம் இந்தியா முழுவதற்கும். அந்த தீர்ப்பாயம் கொடுக்குற தீர்ப்பை அரசியலில் வெளியிடுவதற்கு அப்புறம் மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகணும். அப்புறம் மீண்டும் இதே ஒரு சுற்று சுழன்று வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல ஆண்டுகளுக்கு காவிரி உரிமை என்பது மீட்கப்படாது. காவிரியை மறந்துற நிலைக்கு போயிடுவாங்க விவசாயிகள். அப்புறம் மீத்தேனுக்கோ மற்றதுக்கோ நிலத்தை விற்றுட்டு போகிற தவிர வேறு வழி இல்லாமல் போயிடும். இந்த திட்டமிட்டு இந்திய அரசு செய்யக்கூடிய இந்த நடவடிக்கை குறித்து தமிழக அரசினுடைய அழுத்தமான எதிர்ப்பு எதுவும் பதிவு செய்யப்படலை. இப்போ இந்த சூழ்நிலையில் ஆளுங்கட்சி தன்னுடைய கடமையிலிருந்து தவறி இருக்கிற போது, அரசாகவும் கட்சியாகவும் அவங்க அந்த வேலையை செய்யாத போது, எதிர்க்கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது நல்லது. ஆனால் இது வெறும் அரசியல் கட்சிகளின் கூட்டமாக மட்டும் இருந்தால் போதாது. போராடி கொண்டிருக்கிற இப்போ காவிரி உரிமை மீட்பு குழு இருக்குது, இப்போ அவர்களோடு பேசணும், விவசாயிகள் சங்கங்களோடு பேரணும். இவங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் அரசியல் பேசுகிறதுக்கான தேவை எதுவும் இல்லை. ஒப்புக்காக நாங்கள் விவசாயிகள் பிரச்சனைக்கு கூடியிருக்கிறோன்னு சொல்லிட்டு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் கூட்டணி பற்றி பேசுவதற்குன்னு பார்க்கறது ரொம்ப மோசமான ஒரு போக்கு. இல்லை, அப்படி அமைவதை எப்படி நீங்கள் ஒரு சந்தர்ப்பவாதம்னு சொல்கிறீங்க? மக்கள் பிரச்சனைக்காக கூடுறாங்க, அவங்களே ஒரு தேர்தல் கூட்டணி அமைப்பதில் என்ன அதில் தவறு இருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தேர்தல் கூட்டணி தான் உங்கள் நோக்கம்னா அது தேர்தல் கூட்டணி பற்றியே பேசிட்டு போங்க. நாங்கள் விவசாயிகள் பிரச்சனையை ஆட்சிக்கு தீர்க்க முயல்கிறோம் என்று. அப்போ இதே கட்சிகள் கடந்த காலத்தில் ஆட்சி இருந்த போதெல்லாம் விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்த்து விட்டார்களா? இங்கே அடிப்படை கேள்வி என்பது வேளாண்மை தொடர்பான இந்திய அரசினுடைய கொள்கையை, குறிப்பாக 91 தொடர்ந்து இந்திய அரசு புதிய பொருளாதார கொள்கையின் ஒரு பகுதியாக வேளாண்மையை ஒழித்து கட்டுவது, விவசாயிகளை நிலத்தை விட்டு வெளியேற்றுவது,
நிலங்களை பன்னாட்டு குழுமங்களிடம் ஒப்படைப்பது என்று அவர்கள் கடைபிடித்து கொண்டு வருகிற கொள்கை இருக்கு பாருங்க. பூச்சிக்கொல்லி மருந்துகள் தொடர்பான, ரசாயன உரங்கள் தொடர்பான, அயல்நாட்டு குழுமங்களுடைய விதைகள் தொடர்பான இது பற்றியெல்லாம் திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கா? திமுக அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்தது உண்டா? எதுவும் இல்லை. இப்போ விவசாயிகள்கிட்ட ஏற்பட்டுக்கிற அதிருப்தியை தேர்தல் அரசியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் தான் இது. தவிர தேர்தல் அரசியலுக்காக எடுப்பது விவசாயிகளுக்கு பலன் அளிக்காதுங்க. இல்லை, அளிக்காதுன்னு நான் சொல்ல, புறநிலையில் நல்லது விவசாயிகளுக்கு. அப்போ கடந்த காலத்தில் ஒரு முறை என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சில மாதங்களுக்கு முன்னால் காவிரி தீர்ப்பாயம் குறித்து இந்திய அரசு ஒரு எதிரான நிலைப்பாடு எடுத்த பிறகு விவசாயிகள் அழைப்பு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முழு அடைப்பு நடத்தணும்னு. அதுக்கு வணிகர்கள் ஆதரவு கொடுத்தாங்க, எல்லா தரப்பின இளைஞர்கள், மாணவர்கள். கட்சிகள் என்ன பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. ஒரு பக்கம் மதிமுக, மக்கள் நல கூட்டு இயக்கம் இன்னும் ஒரு பக்கம், திமுக தலைமையிலான அணி ஒரு பக்கம், பல்வேறு சிறுபான்மை மக்களுடைய அமைப்புகள் எல்லோரும் தனித்தனியாக அன்னைக்கு போராடினாங்க. அவங்கவுங்க அவங்களுடைய மறியல் போராட்டங்களை, அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை அவங்க நடத்தினாங்க. அது விவசாயிகளுக்கு பயனளிச்சிச்சு. எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு அது உதவுனுச்சு. ஒரு தமிழ்நாட்டில் பாஜக தவிர்த்த ஒரு ஒற்றுமை. அதிமுக கூட என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, நாங்கள் அந்த போராட்டத்துக்கு ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே, எனவே நாங்களும் அதில் இருக்கிறோம் நம்ம விவாதங்களெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போ பாஜக தவிர முழுக்க தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதி மக்கள். ஏன்னா ஒரு விவசாயி எந்த கட்சியில் இருந்தாலும் விவசாயி தான். எந்த கட்சி போராடினாலும் விவசாயிக்கு பலன் கொடுத்தா நல்லது தான். நான் அந்த கூட்டம் கொடுத்தனே குறை சொல்லலை, கூட்டம் கொடுத்தல தவறில்லை. ஆனால் அந்த கூட்டம் விவசாயிகள் பிரச்சனைகளை பற்றி பேசட்டும், அதுக்காக போராடட்டும், மாற்று கொள்கை எடுக்கட்டும். எதிர்ப்புன்னு சொல்லி, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அரசு செயல்படாமல் இருப்பதை நாம் கண்டிக்கிறோன்னா, எதற்கு எதிராக செயல்படாமல் இருப்பதை? இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து செயல்படாமல் இருப்பதை. அப்போ இங்கே இலக்காக இருக்க வேண்டியது யாரு? இந்திய அரசு. பகை இலக்காக இருக்க வேண்டிய இந்திய அரசு. இந்திய அரசு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அதனுடைய கடுமையா விமர்சிக்கலாம். மத்திய அரசு தான் கடுமையா விமர்சனம் பேசியிருக்கிறாரு. அதுலயே வந்து அழுத்த வேறுபாடுகள் இருக்கு தலைவர்களுக்கு இடையில. இந்திய அரசை யார் குறிவைக்கிறாங்க, யார் மாநில அரசை குறிவைக்கிறாங்க, யார் பந்தல்ல பாகக்காயின்னு துக்க வீட்டுக்கு போனாலும் பாகக்காயில குறியாக்குறாங்க. மோடியினுடைய பினாமி அரசு தான் இந்த அரசுங்கிற வார்த்தையெல்லாம் ஸ்டாலின் பயன்படுத்தி இருக்கிறாரு. இனிமே அப்படிதான் சொல்ல போறேன். எனக்கு மீண்டும் அதான் சொல்றேன், நான் இந்திய அரசின் கொள்கைகளை பற்றிய நிலைப்பாட்டுக்கு பதிலாக இந்திய அரசை ஒரு கட்சி அரசுங்கிற மட்டும் பார்க்கறது இருக்கு பாருங்க. இப்போ மன்மோகன் சிங் கொள்கைகளுடைய தொடர்ச்சி தான் மோடியினுடைய கொள்கைகள், ஒன்றும் மாற்றம் கிடையாது. ரவீந்திரன் துரைசாமி அவருடைய எதிர்பார்ப்பது, தியாகு அவர்கள் அதை வந்து ஒரு விமர்சனமா சொன்னாரு, கூட்டணிக்கு நீங்க அடி போடுறீங்கன்னு. திருநாவுக்கரசர் கூட்டணி அமையணும்னு சொல்லியிருக்கிறாரு. திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் கூட இது ஏன் கூட்டணியா அமையக்கூடாதுங்கிற மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி இது ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா? அவர் சொன்ன 2 பாயிண்ட். ஒன்று வந்து இப்போ உள்ள அரசு வந்து மாநில உரிமைகளுக்கோ தமிழர் நலனுக்கோ வந்து போராடலைங்கிறது ஒரு பாயிண்ட். உண்மைதான். ஏன்னா ஜெயலலிதா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் மாஸ் லீடர். அப்போ அவருக்கு வந்து ஒரு இகழ்வு வந்தாலோ, அந்த ஒரு இதில் கோட்டை விட்டுட்டாருன்னு சொன்னாலோ, அவர் கோழையாக போயிட்டாருன்னாரோ, அவர் மடங்கிட்டாருனாலோ அவருக்கு இமேஜை பாதிக்கும். ஸோ அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர் தன்னோட இமேஜி வளையத்தில் தன்னோட நலனையும் காப்பாற்றிக்கிட்டு போராடுறது வந்து இயல்பான ஒன்று. ஜெயலலிதா அந்த விஷயத்தில் வந்து மற்ற மாநில கட்சி முதல்வருடைய, தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாநில முதல்வர்களை விட ஒரு மாநில கட்சியின் தன்னோட உரிமைக்காக மிகப்பெரிய அளவுக்கு சட்ட போராட்டம், மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி பெரிய அளவில் பண்ணாப்புல. இப்போ இருக்கவங்களுக்கு வந்து தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்வதுக்கும் தங்கள் நலனை பார்த்துக்கொள்றதும் தான் இயல்பான சூழ்நிலை. அதுதான் முக்கியமாக இருக்க முடியும். தங்கள் பலமே என்னன்னு தெரியாமல் தாங்க முதலமைச்சராக செயல்படுறோமா, செக்ரட்டரி சொல்லக்கூடிய ஒரு அமைச்சராக செயல்படுறோமாங்கிறது இன்னும் சரிவர முடிவாகாத நிலைமையில அவங்க ஒரு பெரிய விஷயங்கள்ல மோடி போன்ற முழுமையான ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை எதிர்த்து அவர் நிச்சயமா வந்து அவங்கள்ட்ட போய் இவ்வளவு பெரிய கோரிக்கை வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கறீங்க. இல்ல மோத முடியாது, அவங்களால வந்து அது மோத முடியாது. ஆக நமக்குள்ள பாதிப்புங்கிறது இயல்பான சூழ்நிலை. ஜெயலலிதா மரணத்தால் ஏற்பட்ட இயல்பான ஒரு சூழ்நிலை தான் பார்க்குறேன். இவங்களுக்கு அந்த அளவுக்குள்ள பொலிட்டிக்கல் வில்லும் இருக்காது, தங்களுக்கு ஒரு கிளவுட் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இருக்காது. தங்களோட பொசிஷன் பறிபேறக்கூடாதுங்கிற நிலைமை தான் இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் இருக்காது. இந்த சூழ்நிலையில கூட அவர் என்ன பண்றாருன்னா, அரசியல் ரீதியாக தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு வந்து தென்னை மரத்திலிருந்து கல்ல இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை வந்து டக்குனே ஒரு பாலிசி டிசிஷனாக எடுக்கிறார். ஏன்னா இந்த கோரிக்கையை முன் வச்சு தான் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு அரசியல் கட்சி வந்தது. அவங்க ஒரு தொகுதிக்கு 15,000 ஓட்டுங்கிற அளவுக்கு ஒரு 50 தொகுதிக்குள்ள வந்து எடுத்து ஒரு பெரிய ஃபோல்ஸ் ஆட்டு 2009 மக்களவை தேர்தலில் வந்தாங்க. 6 லட்சம் ஓட்டுகள், 2% ஓட்டுகள், 6 லட்சம் ஓட்டு எடுத்தாங்க. இதில் மிச்சமாட்டு சகோதரர் ஈஸ்வரன் இதில் இருந்துட்டு இருக்கார். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் போது தன்னை மையமாக வைத்து தன்னோட வாக்கு வங்கியை கன்சால்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு
அவர் ஒரு அரசியல் நடவடிக்கை எடுத்துக்கிறார். அதுதான் அவர் செய்ய முடியுமே தவிர இதை செய்தால் அவருக்கு இடமே வந்து காலியாயிருங்க லெவலில் தான் இருக்கார். நம்ம வெளிப்பட அவர் வந்து இது மோடியை மட்டுமே வாழ்த்து தெரிவிக்கிறாரு, மோடிக்கு மட்டுமே லெட்டர் எழுதுறாரு. அவங்களால இப்படித்தான் இருக்க முடியும், இதை தாண்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதை தாண்டி எதிர்பார்த்து அவங்க போனாலும் அவங்களோட சுற்றி இருக்கவங்களே உடனே அவங்கள காலவாரி விட்டுறக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இது சூழல். அடுத்தபடியா வந்து திமுக நிலைமை, திமுகவோட இந்த இதை வந்து பெட்டர் டு லைட் ஏ ஹேண்டில் தேன் டு ஹர்ஸ் த டார்க்னஸ்ங்கிற அடிப்படையில் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது வந்து பாஜக எதிர்ப்பு அணியாக தான் இதில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அணியில் வந்து இதில் பல பேரும் வந்து மனதளவில் வந்து வி.கே. சசிகலா அணி மேலே பாசம் உள்ளவங்க தான். குறிப்பாக வீரமணிக்கும் திமுகவுக்கும் ஒரு 1.5 மாதம் முன்னாடி உள்ள தகராறு நாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெளிப்படையாக திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்க அவங்க. இல்லை, ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் இன்னொரு திராவிட கழகத்தை கூப்பிட எல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தது தெரியும். அந்த பிரச்சனையோட அடிப்படை காரணத்தை வந்து எல்லாருமே அறிவோம். என்னாலும் வீரமணிக்கு வந்து அங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியாத நிலைமையை சசிகலா அணியினர் ஏற்படுத்திட்டாங்க. இப்போ சசிகலா அணி, அதிமுக எல்லாமே வந்து எடப்பாடி, பழனிசாமி, பன்னீர்செல்வம், வி.கே. சசிகலா 3 வரையும் 3 இடத்து பார்த்தா கூட 2 பேர் வந்து மோடிக்கு ரொம்ப அடுப்பமாகவே இருக்கிறாங்க. பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும். இவங்களும் வந்து மோடியை எதிர்க்கக்கூடிய நிலைமையில இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து மோடிக்கு விடக்கூடிய ஃபீலரை மோடி ஏற்றுக்கலங்கிற நிலைமை தான் இருக்குது. பட் ஆரம்ப கட்டத்தில் இவங்க என்ன நிலைமையில இருந்தாங்க, ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்தாங்க, ஐயா வீரமணியை முன்னிறுத்தினாங்க, அண்ணன் நெடுமாறனை கூட நல்ல நெருக்கமாக இருந்தாங்க, இன்னும் நெடுமாறனா இருக்கிறாரு. மற்றபடி இவங்க ஒரு ஆன்டி பிஜேபி, இது பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைய பார்க்குது, அதை தடுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் திருநாகரசோட நல்ல நெருக்கமாக இருந்தாங்க. ஒரு சூழல் எடுத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அதில் உள்ள முக்கியமான உறுப்பினர் என்ன பேசுகிறாரு, மோடி பிற்படுத்தப்பட்டவர், மோடி நல்லவர், மோடி என்ன அரெஸ்ட் பண்ணாலும் நான் மோடி வாழ்கன்னு தான் சொல்லுவேனே தவிர மோடியை நான் குறை சொல்ல மாட்டேன், குருமூர்த்தி தான் மோசம். அப்போ தன்னோட நிலைமையை, தங்களோட நிலைமையை வந்து ரொம்ப தாழ்த்திக்கிடுறாங்க. அதாவது தங்களால் வந்து மோடி எதுக்கக்கூடிய சக்தி இல்லை, பலம் இல்லை, மோடி கூட நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி எங்களை விட்டுரு, குருமூர்த்தி தான் எங்களுக்கு எதிரி, குருமூர்த்தி தான் எங்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இந்த சூழ்நிலை வந்து காங்கிரஸ் கட்சியில் உள்ள சிதம்பரம், இளங்கோவன் போன்றவங்கள்லாம் வந்து நீங்கள் சசிகலா ஆதரவு அதிமுகவுக்கு ஆதரவான போக்கு திருநாகரசு போகும்போது மேலிடத்தில் வந்து இவங்க நம்பகத்தன்மையற்றவங்க, இவங்க மோடி கூட ஃபீலர் போடுறாங்க, ஸோ மோடி ஏற்றுக்கிடாதனால தான் மோடி கொஞ்சம் பேசுகிறாங்களே தவிர மற்றபடி மோடி கூட கைகுலுக்க இவங்களும் தயாருன்னு சொல்லும்போது காங்கிரஸ் வந்து இந்த சைடு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தபடியாக சசிகலா ஆதரவு நிலைப்பாடு காங்கிரஸ் எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு. நிச்சயமா இருந்தது. அதை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. அதுல வந்து இவங்க சசிகலா ஆதரவு தரப்பு வந்து பிஜேபி காங்கிரஸ்ல தெளிவான நிலைப்பாடு எடுக்காதான் காரணம். நான் ஏற்கனவே பல டிபேட்ல நான் சொன்னதுன்னா அவங்க தெளிவா நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா பொலிட்டிக்கல் சக்தி ஆயிருவாங்க. ஆன்டி பிஜேபி, ப்ரோ மைனாரிட்டிஸு பிளஸ் சமூக ரீதியாக டிகே ஆதரவு, இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகள், தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பு எல்லாமே சேர்ந்து அவங்க ஒரு அரசியல் சக்தியாட்டு நிற்க முடியும். அதாவது அதிகாரத்தை இழந்தாலும் அரசியல் சக்தியாக நிற்க முடியும்னாங்க. அவங்க வந்து அதிகாரத்தை எப்படியா தக்க வைக்கிறதுக்காக மோடி கிட்ட அட்ஜஸ்ட் பண்றதுல தான் அவங்க குறியா இருந்தாங்க. அப்போ இவங்களை நம்பி எப்படி நிற்க முடியுங்கும் போது வந்து இதுவரை திமுகவை ஏற்றுக்கொள்ளாத சிபிஎம், சிபிஐ போன்றவர்கள் எல்லாம் அரசியல் களத்தில் ஏற்கனவே அவங்க வந்து தனிச்சு நின்று வந்து ஸ்தானங்களை பெற முடியல, இடங்களை பெற முடியல. அப்போ வந்து ஒரு பெரிய கட்சியான திமுகவோட நாம இனிமே இணைந்து பயணிப்பதான் நமக்கு கரெக்டா இருக்குங்கிற ஒரு முடிவெடுத்து அவங்க விவசாய இதை வந்து மையமாக வச்சு போறாங்க. நான் விவசாய இதில் ஏற்கனவே சொல்லிட்டேன், பெட்டர் டு லைட் ஹேண்டில் தேன் டு கர்ஸ் த டார்க்னஸ். அதனால விவசாயிகளுக்கு நன்மை வரதில் நம்ம வரவேற்க தான் செய்கிறோம். விவசாய நன்மை என்ற பாதையில் கூட்டணி அரசியலுக்கான ஒரு இதுதான் நிச்சயமாக. இதுல கூட ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆகாத லீடர், கருணாநிதி எஸ்டாப்ளிஷ் லீடர். இப்போ கருணாநிதி என்ன இருந்திருப்பாருன்னா பிஜேபி கூட ஒரு டைப்பை எப்படியாவது பண்ணி இந்த அரசு அகற்றி திமுக அரசு உள்ள வர்றதுக்குள்ள வேலையை பார்த்துருப்பார். அது அவர் அந்த இதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் ஆரம்பத்தில். ஏன்னா அவருக்கு சில தப்பு நடந்தாலும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சாலும் கூட அவர் மேல சேருப்படாது. ஏன்னா 77 இருந்தே ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடராட்டு எமோஷனலி அட்டாச்சு கேடர்ஸ் அண்ட் ஓட்டர்ஸ் அவர்கிட்ட இருக்கிறாங்க. அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவிலே மிக சிறந்த பிரதமர் மோடி என்ற வார்த்தையை கருணாநிதி பதிவு செய்தார். அதைத்தான் இன்னைக்கு அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் சொல்றாங்க. நேருவோட பெரிய பிரைம் மினிஸ்டர் தான் அது அர்த்தம். இவங்க வந்து நேருவோட பெரிய ஆளுங்கிறத அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. நேரு அதை சொல்லாம கருணாநிதி தான் கருணாநிதி செயல்படக்கூடிய ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் கண்டிப்பா பாஜகவுடன் நிச்சயமாக. அடுத்தபடியா கருணாநிதி இன்னொன்னு கேட்டாரு, என்னத்துக்கே அந்த மாஞ்சி சப்போர்ட் பண்ற, என்ன லாபம் கண்ட அந்த அம்மாவால? அதாவது 2014 உங்களை கூட்டணி வைக்கல, 16 கூட்டணி வைக்கல, எந்த லாபமும் இல்லை, யாரோ சொல்றான்னு நீ ஏன் ஏமாறுறான்னு கேட்டாரு மோடியை.
இந்த 2 ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்குது. ஆக கருணாநிதி வந்து அந்த மாதிரி தான் அரசியல் பண்ணியிருப்பாரு. இன்னைக்குள்ள இதை பயன்படுத்தி நான் இந்தியாவில் ஒரு கான்ஸ்டிடியூண்டாட்டே வரேன்னு சொல்லக்கூடிய அளவு கூட பண்ணி இந்த ஆட்சியை கவிழ்த்து அவர் வரதுக்குள்ள உங்களுக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபங்கிற அரசியலை தான் அவர் பண்ணியிருப்பார். இன்று பல அரசியல் பார்வையாளர்கள் இந்த சமூக வலைதளங்கள்ல கருணாநிதி மட்டும் இப்பொழுது உறுதித்தன்மையுடன் இருந்திருந்தால் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். இந்த வழியில தானே சொல்ல முடியும். இதைத்தான் சொல்றாங்களா? மோடி ஆதரவு இல்லாம எப்படி இந்த இடத்துல தியாகம் மோடி ஆதரவு இல்லாம எப்படி கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் வந்திருக்க நீங்க முடியும்? வந்து எப்படி பாக்குறீங்க? கருணாநிதி ஸ்டேபிளா இருந்திருந்தா என்ன மாதிரியான முடிவு எடுத்திருப்பாருன்னு அவர் வைக்கிற விவாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது மோடிக்கு பெரிய வலிமை இருக்கிறது என்பது அரசியல் கோணத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உண்மை அல்ல. அப்படி நான் சொல்ல போனால் மோடி தமிழகத்தின் இல்ல ஆதரிச்சிருப்பாருங்கிறாரு. இல்ல அது இருக்கட்டும், அது யூகங்கள், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை மோடி எதிர்ப்பு தான் இங்கு வலுவான அரசியலுக்கு பயன்படும். இவங்க அதிமுகவினர் அப்படி போய் மோடியிடம் போட்டி போட்டுக்கொண்டு தயவை நாடுவது, காக்காய் பிடிப்பது, இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் எல்லோருமே ஊழலில் சிக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான ஊழலை ஜெயலலிதா செய்து கொண்டிருந்தார் என்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆதாரம். ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவர்களை வைத்து கொண்டு அரசியல் பேசுவது, அம்மா வழி என்று பேசுவதுன்னா முதல்ல ஒன்று செய்யணும். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய இன்னொரு நீதிமன்றம் இல்லை, ஒரே ஒரு இடம் மக்கள் மன்றம் தான். மக்கள் மன்றத்தில் விவாதிக்க முன்வரட்டும். பன்னீர்செல்வமாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், அல்லது நாஞ்சில் சம்பத்தாக இருந்தாலும் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி பிழையானதுன்னு விவாதிக்கட்டும். அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்டால் போயஸ் தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பொது பணத்தை கொள்ளையடிப்பதற்கும் அந்த பணத்தை உப்புமா கம்பெனிகளில் போடுவதற்கும் தான் சேர்ந்திருந்தார்களே தவிர வாழ்க்கை நடத்துவதற்கல்லன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த கடுமையான விமர்சனத்திற்கு பிறகு இங்கே அம்மா அரசியல்னு ஒன்றும் கிடையாது. அவங்க வேறு என்னென்ன நல்லது பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வேறு செய்தி. ஆனால் எது செஞ்சிருந்தாலும் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு எந்த தலைவருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்போ இந்த கோணத்தில் இந்த மாதிரி ஊழல் செய்துவிட்டு அந்த ஊழல் வழக்குகளுக்கு பயந்து அரசியல் நிலைப்பாடுகளை நழுவ விடுவது என்பது 2 தரப்பும் உண்டு. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுக்கு அது ரொம்ப தீவிரமாக தேவைப்படுகிற ஒன்று. இவங்க இன்னும் 4 வருடம் பதவியிலிருந்து ஆகணும், இந்த வழக்குகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளணும். இந்த வருமான வரி சோதனை அது இதெல்லாம் எங்கே போய் முடியுங்கிறதுக்கு இப்போ ராம்மோகன் ராவினுடைய இதே நம்ம முன்னால் இருக்குது, சான்றாக இருக்குது. பெருசாக நடந்து கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் போகுது உங்களுக்கு. இப்போ விஜயபாஸ்கர் வீட்டில் என்ன நடக்க போகுதுங்கிறது இவங்க அடுத்து எடுக்க போகிற நிலைப்பாடுகளை பொறுத்து இருக்கு. இந்திய அரசு இந்த சோதனைகளை எல்லாம் அரசியல் கருவிகளாக பயன்படுத்துவது என்பது காங்கிரஸ் காலத்திலையும் நடந்துச்சு, இன்னைக்கு நடக்கல. இப்போ இரு அணி இணைப்பிற்கு பின்னால் அது முழுக்க முழுக்க அவர்கள் பாஜக அரசை தயவை நாடிதான் ஆட்சி நடத்துவார்கள் சொல்றீங்களா? இல்ல இப்ப ஏன்னா நடத்த மாட்டோம்னு அவங்க யாரும் சொல்லல. அதிமுக பிளவுபட்டு ஓபிஎஸ் அவர்களை கைப்பாவையாக வைத்துக் கொள்ள மோடி அரசு விரும்புகிறதுங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. இப்போது இருவரும் இணைந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அரசாக தான் இருக்குமா? இல்ல அதுதானே அடிப்படை. ஏன்னா என்ன கொள்கை வேறுபாடு இருக்குது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும். அவங்க உங்களுடைய அரசியல்ல பலம் இல்லாமல் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸா இல்லை என்பதையெல்லாம் நாம் நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா மக்கள் நலன் வெளியிடப்படுகிறது. மக்களுக்கு துரோகம் செய்து உன்னை அரசியலில் வளர்த்து கொள்வதை நாங்கள் எப்படி தூக்கி நிறுத்த முடியும்? மக்களுக்கு போராடி உன்னை நிலைநிறுத்திக்கொள். இன்னைக்கு நல்ல நம்ம முன்னால் பிரச்சனைகள் இருக்குது, காவிரி சிக்கல் இருக்குது. நெடுவாசலில் உத்தரவாதம் கொடுத்தாரு முதலமைச்சர், நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்னு. ஆனால் இந்திய அரசு தரம்சிங் பிரதான் யார் உறுதிமொழி கொடுத்தாரோ அவர் கையெழுத்து போடுறாரு. 31 இடங்கள் நெடுவாசல் உட்பட கையெழுத்து போடுறதுக்கு. இது இந்திய அரசு செய்திருக்கிற துரோகம், எங்கள் தமிழ் மக்களுக்கு செய்திருக்கிற துரோகம் என்று இபிஎஸ் சொல்கிறாரா அல்லது ஓபிஎஸ் சொல்கிறாரா? யாரும் சொல்லலாம். தினகரனாவது சொல்கிறாரா? யாருமே கிடையாது. யாருமே இந்திய அரசை எதிர்த்து பேசவே தயாராக இல்லை. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் அவருக்கு ஆதரவு இருக்கிறது என்பதற்காக அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் என்ன செய்வாருங்கிறது யூகமாக ஆருடமாக பேச முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் போய் மாறிக்கொண்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் அளவுகோல் இன்னும் ஒன்று இருக்கும், அது இவங்கள்ட்ட இல்லை. என்ன அளவுகோல் இருக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு பெறுவதற்கு எந்த கூட்டணி உதவியாக இருக்கும்னு பார்ப்பார். கொள்கை பார்க்கலன்னா கூட. அப்படி பார்த்தா மோடியை ஒரு எப்படி உங்களுக்கு 1971 இந்திரா காந்திக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை வீசி கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதி 1 கூட கொடுக்காமல் 10 நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்து உடன்பாடு போட்டார் பாருங்க. அந்த மாதிரி ஓட்டு கணக்கில் தான் பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்திருந்தால் மோடிக்கு தமிழ்நாட்டில் எந்த இடமும் இல்லை. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வெளியில்
ஒரு சட்டமன்ற தொகுதியில் கட்டுத்தொகையை திருப்பி வாங்குவதற்கு கூட பாஜகவுக்கு இங்கே வலிமை கிடையாது. அவங்க என்னென்ன சோஷியல் இன்ஜினியரிங்லாம் பண்ணி பார்க்கலாம், சூழ்ச்சி பண்ணலாம், பிற்பட்ட மக்களை வந்து ஈர்த்து பார்க்கலாம், என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் அடியோடு மோடியை நிராகரித்து விடுவார்கள். இது பல போராட்டங்களில் மெய்ப்பிக்கப்பட்டது. இல்ல தேர்தல் அரசியல்ல இவர்களுடைய பாஜக ஆதரவுங்கிறது ஈடுபடுமா? இப்ப நீங்க வந்து ஆட்சியில இருக்கு, இவர்கள் இயங்க முன்னாலே பாஜகவுடைய தயவு தேவை அப்படிங்கிறது. நீங்க வந்து அதிகாரத்துக்கு தான் அரசியல் பண்றாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கருணாநிதி 10 சீட்டு கொடுத்தாருங்கிறதோட பெரியார் வந்து சஞ்சுருட்டி ஆதரிக்க சொன்னாரு. கருணாநிதி இந்திரா காந்தி தான் விவிகிரியை தான் ஆதரிச்சு. அதுதான் பெரிய விஷயம். இந்திரா காந்திக்கு 10 சீட்டு நத்திங். அதுல இல்லைன்னா சஞ்சுருட்டி ஜெயித்திருப்பாப்புல. அது மிகப்பெரிய ஒரு இதை வந்து கருணாநிதி செய்தார். கொள்கையாது குடச்சக்கரமாது அதிகாரம். அதிகாரத்தில் இந்திரா காந்தி அதிகாரத்தில் இருக்காரு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நமக்கு அதிகாரம் கிடைக்குங்கிறது தான் உண்மை. நான் கொள்கையாவது குடச்சக்கரமாங்க வார்த்தை நான் கொலோக்கியலாக பேசுகிறேன், பட் ரியலி ஐ மீன் இட். அதே மாதிரி தான் கருணாநிதி வந்து இந்தியாவிலே பெரிய பிரதமர்னு மோடியை பாராட்டியிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன லாபம் நினச்சி ஜெயலலிதாவை ஆதரிக்குங்கன்னு கேட்டிருக்காப்புல. இந்த சூழலில் தான் அருண் ஜேட்லி சொல்கிறாரு காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கே. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பலகீனமாக இருந்தீங்க 2014, 2011 இப்போ திமுக பலமாயிட்டு, திமுக தான் அண்ணா திமுகவோட பலம், காங்கிரஸ் கூட சேர்ந்தனால தான் திமுக பலகீனப்பட்டுங்கிற ஒரு கருத்தை பிஜேபி தன் நன்மைக்காக சொல்லுகிறது. தன்னோட நன்மைக்காக. எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு கிடையாது. அண்ணா திமுக தான் பெரிய கட்சி. ஆனால் அந்த நன்மைக்காக சொல்லும்போது அதை ஒரு குழுவாக எடுத்துக்கிட்டு கருணாநிதி அடுத்த கட்ட மூவ் பண்ணுறாரு. இப்போ அவர் அந்த அரசியலை மூவ் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை. பட் ஸ்டாலினை பொறுத்தளவில் என்னன்னா, மீண்டும் அதே தான் சொல்கிறேன், எஸ்டாப்ளிஷ் ஆகாத லீடர், ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்படி ஒரு ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி இந்திரா காந்தி 80ல் கருணாநிதி இந்திரா காந்தியோட சேர்ந்து ரிஸ்க் எடுத்து ஜெயித்தாரு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு ரிஸ்க்கை வந்து ஸ்டாலின் எடுக்க முடியாது. ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதனால அவருக்கு வந்து தன்னோட தலைமைக்கு பிரச்சனை வராத அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மத சார்பின்மை, சமூக நீதி, தொழிலாளர் நலம், இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் முன்னெடுத்தக்கூடிய ஐயா வீரமணி, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ இந்த அழியான ஒரு அணியை எடுத்துக்கிட்டு போகும். இதன் மூலமாக நாம் வந்து நம்மளோட தலைமையோட அந்த வாக்கு வங்கியும் தலைமையோட பலமான அணி என்பதையும் முன்னெடுத்து செல்வோம். சூழ்நிலையில் இந்த அணி விழுந்தால் நாம் ஆட்சிக்கு வருவோம்ங்கிற அளவுக்கு அவர் பாலிசி அடிப்படையில் செய்கிறார். கருணாநிதி இருந்திருந்தா வந்து இந்த அரசியலை தான் அவர் பண்ணியிருப்பாரு. இல்ல பாஜகவுடன் மறைமுக கூட்டுன்னு சொல்றீங்கல்ல, பாஜக கட்டுப்பாட்டிலும் முழுமையா திமுக போயிருக்குமா, இல்ல திமுக ஓரளவு கட்டுப்படுத்தும் காரணிகளை பாஜக அதெல்லாம் 99 நீங்க வந்து 71ல வந்து இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் திமுக எப்படிலாம் இருந்துங்கிறத தோழர் தியாகுவே சொல்லுவார். 71-75 உள்ள தமிழக பிரச்சனைகள் எப்படி திமுக இருந்துங்கிறது தோழர் தியாகுக்கு தெரியும், எல்லாருக்குமே அது தெரியும். சட்டசபையில சீட்டே கொடுக்காம இருந்தாங்கல்ல, சட்டசபையில சீட்டே கொடுக்காம இருந்த இந்த கட்சி தான் வந்து காத்து கிடந்து பிஜேபி சொன்னது மாதிரி பிஜேபிக்கு 6 சீட்டு கொடுத்து 99ல் வாஜ்பாயின்னு அவர் சொல்லல. ஆனா அதுல ஒரு விஷயம் கருணாநிதி டெக்னிக்கலா என்ன பண்ணாருன்னா, ஜெயலலிதா பாஜக தலைமையிலான கூட்டணியில சேர்ந்தாங்க. கருணாநிதி அதுல இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட அறிவை பயன்படுத்தி பாஜக தலைமையில இல்ல என்டிஏன்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அதுல பாஜக ஒரு உறுப்பினர், நாங்களும் ஒரு உறுப்பினர்னு இது பண்ணாரு. இல்ல அதுல சில கட்டுப்படுத்தும் காரணிகள் வந்து 2 அயோத்தி பிரச்சனையை பேசக்கூடாது, காமன் சிவில் கோட் எடுக்க நிச்சயமா கட்டுப்படுத்தினார். நான் சொல்றேன். நிச்சயமா இதுல 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து கட்சியோட பலம், பிஜேபியோட தமிழக பிஜேபியோட பலம் வந்து 3% கீழே தான். அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னா மோடிக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்னு ஒரு இமேஜ் இருக்கத்தான் செய்து புத்திபூர்வமாக திறந்த மனதோடு 2014 தேர்தல் முடிவை எத்தனை தொகுதியில் பிஜேபி நின்று என்ன ஓட்டு எடுத்திருக்கு, மற்றவங்க என்ன ஓட்டு எடுத்திருக்காங்கிறத துல்லியமாக ஆராய்ந்து பார்த்தால் எல்லோருக்கும் அது தெளிவாகவே தெரியும். அதே டைம்ல வந்து ஒரு கூட்டணியில விட்டு கொடுக்கறது விஷயம் என்னன்னா, 80ல் கருணாநிதி விட்டு கொடுத்தாரு. கருணாநிதி வந்து எம்ஜிஆர் வந்து 50-50க்கு குறைஞ்சி வரமாட்டேன்ட்டாரு. நான் தான் மேஜர் பார்ட்னர் சொன்னார், கருணாநிதி மைனர் பார்ட்னராக சொன்னார். போனாங்க. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸுக்கு மூப்பனார் வந்து ஒரு 17.5% ஓட்டை எடுத்து வச்சிருந்தாரு. அப்போ 20% ஓட்டு இந்திரா காந்திக்கு இருக்கு. அது டிசைடிங் ஓட்டுங்கும் போது வந்து அந்த 23 சீட்டு இந்திரா காங்கிரஸ் கொடுத்தாரு. அசம்பிளிலையும் 50-50ங்கிறதுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு திராவிட இயக்கம் அது இதெல்லாம் வாய்க்குள்ளேயே வானத்துக்கும் கூரைக்கும் நின்று பேசலாம். 50-50 சீட்னா என்னங்க அர்த்தம்? யார் முதலமைச்சருங்கிறதுல என்ன ஆட்சி வரும்? திராவிட இயக்க ஆட்சியா வரும் ஜெயித்திருந்தா? 50-50 சீட்டு கொடுத்த பிறகு திராவிட இயக்க ஆட்சியா வரும்? என்ன ஆட்சி வரும் ஜெயித்திருந்தா? அது தோல்வியுற்றுச்சு. கடைசியில இன்னொரு திராவிட வெற்றி எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்றதுங்கிறது சிங்கிள் மெஜாரிட்டி வரலன்னா ஐயா ஆர் வெங்கட்ராமன் தான் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாரு எம்ஜிஆர் சப்போர்ட்ல. அதெல்லாம் யூகங்கள் பலது இருக்கும். நீங்க வந்து திராவிட இயக்கம்னு பெருசா சொல்லும் போது நீங்க எப்படி 50-50 கூட்டணி போறீங்கிற கருத்தை தான் நான் இதுல முன்வைக்கிறேன். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பலம் இல்லைங்கிறது வெளிப்படையான உண்மை. அதுல எந்த மாற்றமும் இல்லை. மோடிக்கு தமிழ்நாட்டில் இமேஜ் இருக்குங்கிறதும் உண்மை. அதே வேளையில இப்ப இந்த 2 அணியும் வந்து
தாங்கள் வந்து மோடியின் ஆதரவை பெற்று எப்படியாவது தப்பிவிட முடியாதா என்பதில் தான் குறியாக இருக்கிறார்கள். முதல் பார்வை தொடர்கிறது. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா கண்ணுவிடம் உறுதி கொடுத்து விட்டார். அதை நேரலையாக பார்த்தோம். கண்டிப்பாக மோடியிடம் பேசி உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. வலுவா நடுவண் அரசை எதிர்த்து கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரா? நிச்சயமா தமிழகமே இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் இல்லை. அரசியல் சூழ்நிலை தான். நீங்கள் வந்து யூபியில் வந்து ஒரு சூழல் இருந்து கருணாநிதி சப்போர்ட்டில் தான் அந்த ஆட்சிங்கிற ஒரு சூழல் இருந்து 96 மூப்பனார் கருணாநிதி சப்போர்ட்டில் தான் அன்னைக்குள்ள ஆட்சிங்கிற ஒரு சூழல் இருந்து இன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இல்லை. தமிழ்நாட்டில் 37 எம்பி இருந்தும் இந்த எம்பி வந்து மோடியை பொறுத்தவரை லோக்சபா எம்பி சூப்பர் ஃப்ளூவஸ் தான். இந்த எம்பி ஆதரவில் தான் அந்த கவர்மெண்ட்டுங்கிற நிலைமே இல்லை. அடுத்தபடியாக வந்து இன்னொன்று வந்து அக்கௌண்டபிலிட்டி, ஓட்டு அக்கௌண்டபிலிட்டின்னு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் மோடிக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆக வந்து என்ன நீங்கள் அழுத்தம் கொடுத்தாலும் என்ன ப்ரெஷரைஸ் கொடுத்தாலும் வந்து அரசியல்வாதி தன்னோட அரசியல் கெயினை தான் பார்ப்பாப்புல. மோடி ஈஸ் இன் பொலிட்டிக்ஸ், ஈஸிய அரசியல்வாதி. அவராக இதில் ஏதாவது இது பண்ண முடியுமே தவிர மற்றபடி இந்த அழுத்தங்கள் வந்து அவரோட ஸ்டெபிலிட்டியோ அவரோட பிரதமர் பதவியோ அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இது இல்லைங்கிறதா யதார்த்த சூழல். ஜெயலலிதா இந்த விஷயத்தில் மத்திய அரசை தீர்மானிக்கன்னு சொல்றதை விட நிர்பந்திக்கிற போராடி பெறுகிற நிலையில் இருந்தார் அப்படிங்கறது நீங்க பலமுறை பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் வந்து மத்திய அரசியல் யார் இருந்தாலும் அதை இப்படி ஒரு சூழல் அப்ப தமிழகத்துல கிடையாது. இருப்பினும் எம்ஜிஆர் அவர்கள் சரண் சிங், மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி யாராக இருந்தாலும் ஒரு இணக்கமான நடைமுறையை தானே பின்பற்றினார். அது மாதிரியான நடைமுறை இப்ப வரலாம் இல்லையா? அதாவது வந்து இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அதாவது வந்து இந்த எதிர்க்கிறதும் ஆதரிச்சு போகிறதுக்கு என்னென்னா அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு கருணாநிதி முயற்சி பண்ணுறாருன்னா ஈக்குவலாக எம்ஜிஆர் வந்து அதை கவுண்டர் பண்ணுறான்னு வைங்க, அல்லது எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எம்ஜிஆர் கவுண்டர் பண்ணுங்க போது வந்து குரங்கு அப்பத்தை பங்கு வச்ச கதையாட்டு வந்து காங்கிரஸ் மேலே இருந்தால் ரெண்டு பேருமே காங்கிரஸை தாங்கி தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் வந்து அதிமுக வந்து அதிக அளவு எம்பி சீட்டை கூட காங்கிரஸுக்கு கொடுத்தது. ஸோ போட்டியாளர் வந்து இந்த மெயின் போஸ்ட்டுக்கு போட்டியாளர் ரெண்டு பேருக்கு இடையில நாம தோற்றக்கூடாதுன்னு மூணாவது ஆளை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆனால் ஜெயலலிதா வந்து எதிர்த்த காலகட்டங்களில் திமுக ரொம்ப கீழே விழுந்துட்டு 2011-14 கீழே விழுந்துட்டு அதுக்கு பிறகு திமுக 2016 எமர்ஜ் ஆகி ஜெயலலிதா வந்து திமுகவோட கொஞ்சம் தான் கீழே கொஞ்சம் தான் மேலேங்கிற சூழல் வரும்போது தான் நான் சொன்ன அந்த அரசியலை கருணாநிதி பண்றாரு. என்ன லாபத்துக்கு நீங்க ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்றீங்க? இந்தியாவிலே பெரிய பிரதமர் மோடி தான். ஸோ அப்போ வந்து மோடிக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயலலிதாவை அடிக்கணும். அதன் மூலமா தான் எல்லாமே அந்த அரசியல் சூழலை தான் தீர்மானிக்குது. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேனே தவிர அதை நான் நியாயப்படுத்தல. நான் வந்து அந்த சூழ்நிலை தான் சொன்னேன். தியாகு கொள்கை ரீதியா பேசுறாரு, தமிழர் நலன்ல பேசுறாங்கல, எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்ல. நான் பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ்ல இந்த நபர்கள் இப்படித்தான் இருக்காங்கிறத நான் பதிவு பண்ணேன். அரசியல் சூழல் தீர்மானிக்குது. அப்ப எம்ஜிஆருக்கு இருந்த அதே சூழல் தான் எடப்பாடிக்கு இருக்குன்னு பாக்குறீங்களா? எம்ஜிஆரும் நடுவண் அரசனோட இணக்கமாக இருந்தாருங்கிறது தான் வாதமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு ஞாபகப்படுத்தி பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் மையம்பட்டிக்கு போய் நாராயணசாமி நாயுடுவை பார்த்தார். ஒரு கிராமத்துக்கு தேடி போய் அவருடைய வீட்டுக்குள் தலையை குனிஞ்சுக்கிட்டு உள்ளே போனார். ஏன்? அன்னைக்கு நாராயணசாமி நாயுடு பின்னால சொல்ல அந்த ஆரம்ப கட்டம் அடக்குமுறை நிகழ்த்தி அரசு அது வேறு செய்தி. அது அடக்குமுறைக்கு போனது, அடக்குமுறை கொடுக்கினாரு. இவர் தேர்தல் அரசியலுக்கு போனாரு, அந்த ஒற்றுமையை சீர்குலைத்துட்டார். ஆனால் அந்த முதல் கட்டம் கட்டண உயர்வுக்கு எதிராக போராடின கட்டம், வரி கொடுக்க மறுத்து போராடின கட்டம், அந்த மக்கள் போராட்டத்தை சார்ந்த ஒரு விவசாயிகள் போராட்டம் நடத்துகிற போது எல்லா கட்சிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் அதில் கலந்து கொண்டார்கள். திமுகவில் இருக்கிற விவசாயி அந்த நேரத்துக்கு திமுக துண்டு போடுவோம், ஆனால் இவர் கூட்டத்துக்கு பச்சை துண்டு போட்டுக்கிட்டு போய் கலந்துக்கிட்டான். கட்சிகளை கடந்த ஒரு விவசாயிகள் ஒற்றுமை, அதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா இப்போ இன்றைக்கி என்னென்னா தியரட்டிக்கலாக மட்டுமல்ல, ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் என்பது வெறும் பதவி அரசியல் அல்ல, வெறும் கூட்டணி அரசியல் அல்ல, யார் அதிகாரம் இல்லாத மாநில அரசை பிடிப்பது என்ற அரசியலும் அல்ல. அதை தாண்டி எல்லா கட்சிகளையும் கடந்த ஒரு போராட்ட ஐக்கியம், போராட்ட அரசியல் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் கண்கூட பார்க்குறோம். ஜல்லிக்கட்டு போராட்டம், நெடுவாசல் போராட்டம், காவிரி போராட்டம், எந்த பெரிய கட்சிகளின் தயவும் இல்லாமல் மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்று மிரட்டுவதற்கு இவங்க அதை பயன்படுத்தி கொள்ளுகிற அளவுக்கு தயாரா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். இதான் இங்க முக்கியம். இவர்கள் வெறும் அட்டை கத்திகளை வைத்துக்கொண்டு இந்த வலிமையை அவங்களால பயன்படுத்த முடியாது. எனவே இந்த அரசியலை சார்ந்துதான் விவசாயிகளுடைய, ஏன்னா விவசாயத்துறையில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி என்பது
ஏதோ ஒரு முதலமைச்சரை ஒரு பிரதமரை சார்ந்த செய்தி அல்ல இது. இந்த புதிய பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இப்போ கடந்த 20 ஆண்டுகளில் 3 லட்சம் விவசாயிகள் இந்தியா பூரா தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் ஆளக்கூடிய மகாராஷ்டிரத்தில் அதிக தற்கொலைகள் நடக்குது, ஆந்திரத்தில் தற்கொலைகள் நடக்குது. ஆமாம், இப்போ தமிழ்நாட்டிலும் காவிரி சிக்கலை ஒட்டியும் கடன் சுமையினாலும் மானம் கருதியும் தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. இதை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு முதலமைச்சர் போய் ஒரு மனுவை கொடுத்து பேசியெல்லாம் முடிச்சிட முடியுங்கிறதெல்லாம் இல்லை. கொள்கை வழிபட்டு நீங்கள் என்ன மாற்று கொள்கையை முன்வைக்கிறீர்கள், இதான் நான் கேட்குறேன். திமுக தலைமையில் ஒரு தொலைநோக்கு பார்வையை நீங்க எடப்பாடி அரசு மீது முன்வைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்கிறதா நான் பார்க்குறேன். நான் உலகமயமாக்கலை எதிர்ப்பு அரசியல் இருந்து அவங்க ஆரம்பிக்கிறீங்க வரலங்கிறத சொல்றதுக்கே அவங்க இதை வைக்கணும்னு நம்ம கேட்கறதே எதுக்காக? நீங்க இதுக்கெல்லாம் லாயக்கு இல்லை, இதுக்கெல்லாம் சரியில்லை. நீங்க வெறுமனே உங்க கட்சிக்குள்ள இருக்கிற அதிகார போட்டி, கோஷ்டி பூசல், அதே போல அவர் சொல்றாரு பாருங்க, தமிழகத்தில் நிலவிய அரசியல் சூழல். என்ன அரசியல் சூழல்? எந்த அரசியல் சூழலை சொல்றாரு? யார் கட்சியை பிடிக்கிறது? யாரு இல்ல எம்ஜிஆர் அரசு நடுவண் அரசு எங்க நடுவண் அரசில் எந்த கட்சி வந்தாலும் ஆதரிக்கிற நிலையில் இருந்த போது தமிழகத்துக்கு பலனை பெற்றார். நீங்க அவர் மட்டும் இல்லைங்க, கலைஞரும் அதான் பெற்றார். தமிழகத்திற்கு பலன் என்பது நான் சொல்றது தற்காலிக பயன்களை பற்றி அல்ல. நான் கேள்வி கேட்கிறேன், காவிரி சிக்கலை தீர்க்க முடிஞ்சா? வேளாண் கடன்களை எல்லாம் அந்த மாதிரி இன்னைக்கு ஏன் இந்த கடன் சுமை ஏற்பட்டிருக்கு? விளைபொருள், இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், எம்ஜிஆர் ஆட்சியிலேயே சொல்றேன், கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயிக்கிறாங்க, விலை நிர்ணயிக்க அனுமதி இல்லைன்னு அவன் சொல்றான். கலைஞர் காலத்தில் ஒரு கூடுதல் போனஸ் கொடுத்தாங்க. போனஸ் கொடுக்க உனக்கு உரிமை இல்லை, விலையை நான் நிர்ணயிக்கிறேன், நீ எப்படி போனஸ் கொடுக்கலாம் என்று சொன்னாங்க. அப்போ அவர் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், இடைவழி செலவுகள்னு போட்டு அதை கொடுக்கறதுக்கு வழி பண்ணுறார். அப்போ இந்திய அரசின் கொள்கையை நீங்கள் எதிர்த்து நிற்காமல் அவங்களுடைய இப்போ ஒரு உதாரணம் அவர் சொல்கிறார்ல, கோடிகள் பேசுகிறாங்கல்ல, மக்களுக்கு கேட்குறவங்க 1700 கோடி, 31,000 கோடி. தமிழகத்தினுடைய மக்கள் தொகையால் வகுத்து பாருங்க. இவ்வளோ பெரிய வறட்சி, பஞ்சம். தமிழகத்தினுடைய 3 முக்கியமான பிரிவுகள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உழவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. சிறு தொழில்கள் எல்லாம் மூடி கிடக்குது. நலிவுற்ற தொழில்கள் மீண்டும் எழவே இல்லை. கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயோ மற்ற இடங்கள்லையோ தமிழகத்தில் வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட அடியோடு போயிடுச்சு. இவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் போது தமிழகத்தினுடைய மக்கள் தொகையோட ஒப்பிட்டீங்கன்னா இந்திய அரசு கொடுக்கக்கூடிய தொகை என்பது ஆளுக்கு 300 ரூபாய், இவங்க கேட்கக்கூடிய தொகை என்பது ஆளுக்கு 6000 ரூபாய். இதை வைத்துக்கொண்டு என்ன பஞ்சத்தையும் எந்த இதையும் போக்குவீங்க? ஆனால் தமிழகத்திலிருந்து இவர்கள் வசூலித்து கொண்டு போகிற வரி எவ்வளவு? யாராவது ஸ்டாலினோ அல்லது இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ கேட்கட்டும், நாளெல்லாம் எமது செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோன்னு கேட்கட்டும். இந்த அடிப்படை கொள்கைகளை பேசாமல் வெறுமனே எதிர்ப்பு என்பது மக்களுக்கு பயன்படுறதுனால சரிங்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், போராட்ட சக்திகளை இந்த பதவி அரசியல் சக்திகள் பயன்படுத்தி கொண்ட காலம் மலையேறி போய் போராட்ட சக்திகள் இவர்களுடைய எதிர்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை மட்டும் தான் முக்கியமான ஒரு சமூக பிரச்சனை சார்ந்துதான். ஒரு நீதிபதியே தண்டனை கொடுக்குறாரு, அதாவது கோவில் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன காரணம் இவர்கள் அடிப்படையில் திருடுவதை தொழிலாக கொண்ட சமூகம், திருடுவதை தொழிலாக கொண்ட சமூகங்கள்னு வகைப்படுத்துகிற சில சாதிகளை அவர் நினைத்து கொண்டு இவர்கள் திருடதான் செய்வார்கள் என்ற மனநிலையுடன் தீர்ப்பளித்திருக்கிறார் அப்படின்னு. ஆனால் அது சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது, இந்திய அரசியலமைப்புக்கு விரோதமானது. இந்த மனநிலையை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நீதிபதிக்கும் சாதிய மனநிலை இருக்கா? இல்லை, நீதியரசர்கள் நாகமுத்துக்கும் நீதியரசர் சேஷாய்க்கு என்னோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அந்த கீழமை நீதிபதி பண்ண தவிர அவங்க திருத்திருக்காங்க. கீழமை நீதிபதியோட அவரும் மனுஷர் தான், அவர் அட்வொகேட்டாக இருந்தால் அவர் ஜட்ஜ் ஆகிறாரு. ஸோ அவரும் மனிதர் தான். அவருக்கும் சில ஆசாபாசங்கள் விருப்பங்கள் இருக்குது. அவருக்கே சில ஒப்பீனியனேட்டட் பர்சனாக இருக்கிறார். இவன்னா இப்படி தான் இருப்பான், இவன்னா இப்படி தான் இருப்பாங்கிறது ஒரு அம்பேத்கர் சொல்ல மாதிரி ஒரு ஜாதிய பார்வையோட இந்த காஸ்டிச தன்மையோட உள்ள தன்மையில் அவர் இருக்கிறாரு. அந்த தன்மையில் இங்கே உள்ள ஒரு குற்றப்பிரிவில் உள்ள பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் குற்றப்பிரிவினர்னு வகைப்படுத்தினாங்க. அதில் அவங்க நியாயமாக வகைப்படுத்தினாங்களா, பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினால வகைப்படுத்தினாங்களா, அதெல்லாம் பல இதுகள் இருக்குது. உண்மையிலே ரைம்ஸ் அண்ட் ரீசன்ஸோட பண்ணாங்களா, தரவுகளை பார்த்து பண்ணாங்களா, காழ்ப்புணர்ச்சியில் பண்ணாங்களாலாம் இருக்குது. என்னால் அப்படிப்பட்ட ஒரு பிரிவை சேர்ந்த ஒரு 90 ஜாதிகளுக்கு மேலே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஏதோ ஒரு பிரிவை சேர்ந்த அக்யூஸ்ட் அதில் இருக்கிறாங்க. அந்த அக்யூஸ்ட் வழக்கில் அவரை பற்றி என்ன சாட்சியங்கள் சொல்லுது, எதெல்லாம் அதில் உறுதிப்பட்டிருக்குது, நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கணுமே தவிர அவர் ஜாதி வரியில் தவறான முறையில் அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. இதற்கு அந்த நீதிபதிக்கும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலனாலும் கூட அவருக்கு ஒரு பிளாக் மார்க் அதில் வைக்கப்பட்டு அவரோட பதவி உயர்வில் மற்ற உயர் நீதிபதிகள் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்பது, படிப்பு அப்போ ஒரு நீதிபதியை கூட பண்படுத்தலையா? சாதி தான் அங்கே மேலோங்கி நிற்குதா? ஒன்று நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம்,
இந்த சமூகத்தில் சமூக வர்க்க பின்னணி தாக்கம் செலுத்தாத நீதிபதிகள் யாரும் இல்லை. பிறப்பை தாண்டி நீதியின் பக்கம் நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம மறுக்க முடியாது. அதுபோல் எத்தனையோ தீர்ப்புகள், கிருஷ்ணய்யா, சின்னப்பரெட்டி கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் நம்ம எடுத்து காட்ட முடியும். ஆனால் அது ஒரு பொது விதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, நான் இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் இல்லை, ஒரு சாதாரண ஒரு வழக்கு, கோயில் திருட்டு வழக்கு. ஒரு பெரிய வழக்கை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சங்கர்ராமன் கொலை வழக்கில் சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்ட போது இதே உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அவரை சிறையில்தான் அடைக்க வேண்டுமா, நிறைய பங்களாக்கள் காலியாக இருக்கின்றனவே, அப்படி ஒன்றில் வைத்துக்கொள்ள முடியாதா, யாரும் ஒரு கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு அவர் காட்டின சலுகை அது. இதே ஜெயலலிதா அவர்கள் டான்சி வழக்கில் தண்டிக்கப்பட்ட போது உச்சநீதிமன்றம் அதை எப்படி கொண்டு வந்து முடிச்சிச்சு, நீங்கள் அதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, நீங்களே பார்த்து கொண்டு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நீதித்துறை என்பது பழைய அந்த சமூக அதனால தான் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சொல்லும்போது நான்காவதாக நீதியை சொல்லி, அந்த நீதியை சொல்லும் போதும் தனிநபர் மற்றும் சமூக நீதி என்று வலியுறுத்தினார். நீதிபதிகளுக்கு தனிப்பட்ட நீதி மட்டுமல்ல, சமூக நீதி பார்வையும் வேண்டும். அதுக்கு இது ஒரு உதாரணமா இந்த வழக்கை எடுத்துக்கலாம். கண்டிப்பா அவர் இதுக்கு என்ன மனநிலை இருக்குங்கிறத வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னார். ஆனா நீங்க அதுக்கு உதாரணங்கள் என்னெல்லாம் இருக்கு என்றாலும் ஆல் இஸ் லாஸ்ட். எப்படி லல்லுவும் சவுத்தாலாவும் கன்விக்ட் ஆன மாதிரி ஜெயலலிதாவும் கன்விக்ட் ஆனாங்க இந்த நாட்டில். சந்தோஷம் தான். இன்றைய காலை நிகழ்ச்சியில், இந்த முதல் பார்வை நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை வரலாற்று பார்வையுடன் நீங்கள் இருவருமே முன் வச்சிருக்கீங்க. பல்வேறு அரசியல் பின்னணிக்கான காரணங்கள் என்னென்னாலும் அதுக்கு மாற்றுங்கிறதையும் நீங்கள் இருவரும் பேசியிருக்கீங்க. அதற்காக இந்த முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.